அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிற வீடியோ மக்கா அண்ட் மதினால நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் ரூம்ஸ் வந்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு சின்ன vlog தான். நம்மளோட சேனலில் வீடியோஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என்னங்கிறது எனக்கு தெரியலை, பட் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி உம்ரா vlog அண்ட் உம்ரா எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோவும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் லிங்க் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம இதில் பார்க்க போகிறது மக்காவில் நாங்கள் 3 days தங்கியிருந்த ஹோட்டலில் உள்ள ரூம் தான் வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் வந்துட்டு ஏஜென்ட் மூலியமாக தான் வந்திருந்தோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அவங்களே முன்னாடி எங்களுக்கு ரூம்லாம் புக் பண்ணிவிட்டு வவுச்சர் கொடுத்துருந்தாங்க. மக்காலையும் அப்படி தான், மதினாலையும் அப்படி தான், ரெண்டுக்குமே வவுச்சர் கொடுத்துருந்தாங்க. ரிசப்ஷனில் காட்டின உடனே எங்களுக்கு ரூம் கீ கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் இருக்குது இல்லையா, வந்த உடனேவே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கபோர்ட் வந்துட்டு ஒன்று இருந்தது. ஸோ இந்த சைட் வந்துட்டு கொஞ்சம் ரேக்காக இருந்தது. இது என்ன பர்பஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரில, பட் நாங்கள் வந்துட்டு இதை செப்பல் ஸ்டாண்ட் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் பக்கத்தில் வந்துட்டு ஒரு பெரிய கபோர்ட் இருந்தது. இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக்கர் கொடுத்துருந்தாங்க, நம்பர் லாக்கர் மாதிரி, ஒர்க் ஆகவும் செஞ்சிச்சு. ஸோ நம்மளோட இம்பார்ட்டண்ட் திங்ஸ் ஏதாவது இருந்தது, இல்லை பாஸ்போர்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இதில் வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கபோர்ட் இருந்தது. அண்ட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் வந்துட்டு இருந்தது. அண்ட் இந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸுமே வந்து ரொம்ப க்ளீனாக இருந்தது. டெய்லி ஒன்ஸ் வந்துட்டு டாய்லெட் அதுக்கப்புறம் ஃப்ளோருமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டுருந்தாங்க. அண்ட் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசும் இல்லை, அதே சமயத்தில் ரொம்ப சின்னதும் கிடையாது, ஒரு நார்மலாக இருந்தது. இதில் வந்துட்டு குளிக்கிறதுக்கான ஏரியா வந்து பார்த்திங்கன்னா தனியாக கிளாஸ் டோர் போட்ட மாதிரியாக இருந்தது தனியாக. அண்ட் டவல்ஸு, சோப்பு, ஷாம்பு எல்லாமே வந்துட்டு இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம கொண்டுட்டு போகிறது தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ பட் அது இருந்தது, எல்லா ரூம்லேயுமே வந்துட்டு இருந்தது. ஓகே, இப்போ அப்படியே வந்து நம்ம ரூம்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 பேர், ஆனால் எங்களுக்கு 5 பெட் இருக்கக்கூடிய ரூம் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. எதனாலன்னு தெரியல. அண்ட் என்ட்ரன்ஸ்லேயே அந்த இதில் பார்த்திங்கன்னா கிப்லா வந்துட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம ரூம்லேருந்து தொழுகுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மக்காலேருந்து கிளம்புற அன்னைக்கு எடுத்திருந்தோம். ஸோ அதனால் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம கெட்டில் கொண்டுட்டு போனோம் அப்படின்னா டீ, காஃபி போட்டுக்கலாம், இல்லை பிள்ளைங்களுக்கு வந்து பால் ஏதாவது காய்ச்சி கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பால் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு வசதி. இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் இருந்தது. நாங்கள் போன எல்லா ரூம்லேயுமே வந்துட்டு ஃப்ரிட்ஜ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகே, அண்ட் இது போக பக்கத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டேபிளும், அதுக்கப்புறம் ஒரு சேர் இருந்தது, ஒரு டஸ்ட்பின் இருந்தது, அண்ட் கூடவே ஒரு டெலிஃபோன் வந்துட்டு வச்சுருந்தாங்க. இங்கே கீழே வந்துட்டு மெஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம சாப்பாடு வேணும் அப்படின்னாலுமே கால் பண்ணி சொன்னோம் அப்படின்னா ரூமுக்கு கொண்டுட்டு வந்துடுவாங்க. அண்ட் அந்த டேபிளுக்கு மேலே அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு மிரர் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு டிவி வந்துட்டு இருந்தது. இதில் வந்துட்டு ஒரு 5-6 லாங்குவேஜ் சேனல்ஸ் வந்துட்டு இருந்தது. பட் நாங்கள் வந்து மோஸ்ட்டாக ஹரமில் வந்துட்டு கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிகிட்டே இருப்போம். அண்ட் ஒரு சில கார்ட்டூன் சேனல்ஸும் வந்துட்டு வந்திருந்தது. ஸோ பிள்ளைங்க வந்துட்டு நைட் டைமில் ஃப்ரீயாக இருக்கும் போது அந்த மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டுட்டு போன லக்கேஜஸ்லாம் இருந்தது இல்லையா, அது எல்லாத்தையும் பேக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஓரத்தில் வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் மதினா கிளம்பணும் அதுக்காக. அண்ட் 2 சைட் டேபிளுமே வந்துட்டு இருந்தது. அதில் வந்து எங்களோட ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, நாங்கள் போட்டுட்டு போகிறதுக்குள்ளே அது வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த ரூம் வந்துட்டு எங்களுக்கு. அண்ட் இந்த சைடு ஓரத்தில் வந்துட்டு ஒரு பெட்டு இருக்குது இல்லையா, இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. சும்மா வந்துட்டு பெட்டியை திறந்து உள்ள ட்ரெஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஜம்சம் வாட்டர்லாம் கொஞ்சம் பிடிச்சி வச்சுருக்கோம், ஊருக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு, அப்புறம் இங்கே குடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் கெட்டில் கொண்டுட்டு போயிருந்தேன் இல்லையா, அது வந்துட்டு இருக்குது. அப்புறம் கீழே வந்துட்டு ஒரு ட்ராயர் இருக்குது இல்லையா, இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். நம்ம எங்கே போனாலும் கிச்சன் வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கிச்சன் திங்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. பால் பவுட்ரு, சுகரு, அதுக்கப்புறம் காஃபி பவுடரு, அப்புறம் கொஞ்சமாக உப்பு கொண்டுட்டு வந்திருந்தேன். ஏன்னா கண்டிப்பாக தொண்டை வலிக்கும் அங்கே போனோம் அப்படின்னா.
ஸோ வெந்நீரில் வந்துட்டு உப்பு போட்டு கொப்பளிக்கலாம் இல்லையா, ஸோ அதுக்காக கொண்டுட்டு வந்திருந்தேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டீ பேக்கு அண்ட் கூடவே கொஞ்சமாக மசாலா கொண்டுட்டு போயிருந்தேன். எதுக்காக அப்படின்னா மேகி பண்ணுறதுக்காக. மேகிக்கு வந்து எனக்கு நான் போடுற மசாலாவும் கொஞ்சம் போடுவேன். ஸோ அதுக்காக இந்த திங்ஸ்லாம் கொண்டுட்டு போயிருந்தேன். அண்ட் கூடவே வந்துட்டு யூஸ் அண்ட் த்ரோ கப்பு, ஸ்பூனு இந்த மாதிரியும் கொண்டுட்டு போயிருந்தேன். அண்ட் இந்த கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வெந்நீர் போடுறதுக்கு, டீ, காஃபி, நூடுல்ஸ் இந்த மாதிரி போடுறதுக்கு. நூடுல்ஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறதையுமே நான் ஒரு வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ மக்கால நாங்கள் வந்து இருந்த ரூம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுதான். அண்ட் நாங்கள் மதினாவில் இருந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மதினாவில் வந்து நாங்கள் 2 ரூமில் இருக்கிற மாதிரி இருந்தது. எதனாலனா லாஸ்ட் டே கிளம்புற ஒரு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ரூமில் வந்து ஒரு சின்ன இஷ்யூ இருந்தனால சடனாக எங்களுக்கு வேறு ஒரு ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் 2 ரூமையுமே வந்துட்டு வீடியோ எடுத்திருக்கேன், எல்லாத்தையுமே காட்டுறேன். அண்ட் இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணோன்னையுமே இதில் வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்துட்டு டாய்லெட் இருந்தது அண்ட் ரைட் சைடு வந்துட்டு கபோர்ட்ஸ் வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து மெயின் டோரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டஸ்ட்பின் இருக்குது அண்ட் இந்த பக்கம் ஒரு பெரிய கபோர்ட் வந்துட்டு இருந்தது. இதில் வந்துட்டு இதுலேயுமே ஒரு நம்பர் லாக் இருக்கக்கூடிய ஒரு லாக்கர் இருந்தது. கூடவே எக்ஸ்ட்ரா பில்லோ அண்ட் ஒரு பிளாங்கெட் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஃப்ரிட்ஜு வந்துட்டு இருந்தது. ஸோ இங்கே எல்லா ரூம்லேயுமே ஃப்ரிட்ஜ் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் நாங்கள் போன 3 ரூம்லேயுமே வந்துட்டு ஃப்ரிட்ஜ் வந்துட்டு இருந்தது. ஓகே, அண்ட் இந்த கபோர்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் வந்துட்டு இருந்தது. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு காம்பேக்டான டாய்லெட்டு. இங்கே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரையர்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம காலையிலே ஹேர் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா இது கொஞ்சம் நல்ல வசதி. அண்ட் இது போக மற்ற டாய்லெட்டில் இருக்கிற மாதிரி சோப்பு, ஷாம்பு இந்த மாதிரி எல்லாம் இருந்தது இங்கேயும். அண்ட் இன்னொரு விஷயம் இங்கே வந்து நல்லா இருந்தது பார்த்திங்கன்னா மிரர் லைட் வந்துட்டு இங்கே இருந்தது. மிரர்லேயே வந்துட்டு நம்ம டச் பண்ணால் லைட் எரியும்ல, ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன், பட் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ புதுசாக ஒரு விஷயம் பார்க்கும்போது நம்ம அதை டச் பண்ணி பார்ப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நல்லா இருந்தது. ஸோ இந்த டாய்லெட்டில் வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ அப்படியே இப்போ நம்ம வந்து ரூமை பார்க்கலாம். மதினாவில் நாங்கள் வந்து ஃபஸ்ட் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா 4 பெட்ஸ் இருக்கக்கூடிய ரூம் வந்துட்டு எங்களுக்கு இருந்தது 4 பேருக்கு. இந்த சைடு வந்துட்டு ஒரு பெரிய டேபிள் இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு 4 பெட்ஸ் வந்துட்டு போட்டிருந்தாங்க. எங்கேயுமே அப்படி தான் சூப்பராக இருந்தது. ரூம்மே நல்லா க்ளீனாக வச்சுருந்தாங்க அண்ட் அது போக சர்வீஸுமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் வந்துட்டு போட்டிருக்காங்க. மேலே வந்துட்டு மிரர் இருக்குது. அந்த மிரருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கிப்லா எங்கே இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி இங்கே மக்கா மதினால எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே இருக்கிற ரூமில் வந்துட்டு கிப்லா எங்கே இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த டேபிள் ட்ராயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கிதாப்லாம் இருந்தது. ரூம்லேயே வச்சுருக்காங்களா இல்லை இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணவங்க வச்சுட்டு போனாங்களாங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் இந்த சைடு வந்துட்டு சைட் டேபிள் வந்து இருந்தது. சைட் டேபிள் ஒரு 3 டேபிள் கிட்ட இருந்தது. அண்ட் இந்த பக்கம் இருக்கிற சைட் டேபிளோட ட்ராயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரான் இருந்தது. கூடவே துவா இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் வந்துட்டு இருந்தது. அண்ட் இங்கேயுமே வந்துட்டு டிவி இருந்தது. இதுலேயும் அப்படி தான் ஒரு 4-5 லாங்குவேஜ் இருக்கக்கூடிய சேனல்ஸ் அண்ட் கார்ட்டூன் சேனல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே எடுத்தது. ஸோ நாங்கள் மதினால ஃபஸ்ட்டு இருந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதுக்கப்புறம் கிளம்புற அன்னைக்கு, அதாவது நெக்ஸ்ட் டே விடிய காலம் நாங்கள் கிளம்புற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு மொதல் நாள் இருந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ இந்த ரூமையுமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறமே ஆப்போசிட்டில் வந்துட்டு டாய்லெட் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த டாய்லெட்லேயுமே அப்படி தான் மற்ற 2 ரூமில் இருந்த மாதிரி சோப்பு, ஷாம்பு, டவலு, டஸ்ட்பின் எல்லாமே வந்துட்டு டாய்லெட்குள்ளே வந்துட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் வாஷ் பேஷனுக்கு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிரர் இருந்தது. அதில் வந்துட்டு நபிமொழி வந்து ஒன்று எழுதியிருந்தாங்க.
என்னன்னு பார்த்தீங்கன்னா, "ஓடும் நதியின் அருகில் இருந்தாலும் தண்ணீரை வீண் விரயம் செய்யாதீர்கள்" அப்படிங்கிற மாதிரியான ஒரு நபிமொழி வந்துட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ அத வந்து இங்கிலீஷ்லயும், அரபிலயும் வந்துட்டு அங்க எழுதி வந்து ஒட்டி வச்சிருந்தாங்க. ஒரு சின்ன ஸ்டிக்கர் மாரி ஒட்டியிருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் டச்சிங்கா இருந்தது. நம்ம டேப் ஓப்பன் பண்ணும்போதே நம்ம கண்ல அந்த வசனம் தான் படுது. ஸோ அப்ப வந்து நம்ம தண்ணிய கொஞ்சமா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி தோணுது. ஓகே. இப்ப வந்து உள்ள ரூம் பார்க்கலாம். இந்த ரூம்லயுமே பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு 5 பெட் வந்து இருக்கிற மாதிரி ரூம் வந்து கிடைச்சிருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நிஜமா சேர் தான். உட்கார்றதுக்கு நல்லா தான் இருந்தது. அண்ட் இந்த சைடு வந்துட்டு ஒரு பெரிய கபோர்ட் இருந்தது. அதுக்கப்புறம் டிவி, மிரர் இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அண்ட் இந்த கபோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொண்டு வந்த ஜம்சம் வாட்டர் இருக்கும். அண்ட் அதுக்கு மேல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பிளாங்கெட் இருந்தது. அண்ட் கூடவே ஒரு சல்லா, ஒரு குரான் வந்துட்டு இங்க ரூம்லயே வந்து வச்சிருந்தாங்க. அண்ட் இந்த கபோர்டுக்கு மேலே தான் வந்துட்டு கிப்லா எங்கே இருக்குது அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த கபோர்டில் வந்துட்டு இன்னொரு சைடு வந்து ஹேங் பண்ணிக்கிற மாதிரியான ஹேங்கர்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே பேக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து கிளம்பணும் இல்லையா? ஸோ அதுக்காக. அண்ட் கீழே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பில்லோவும் இருந்தது. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய டேபிள் மாதிரி இருந்தது. அதில் வந்துட்டு ஒரு கெட்டில் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 2 கப் வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் கொண்டுட்டு போனது எல்லாமே பேக் பண்ணிட்டேன். ஸோ எப்படிடா டீ போடுறது, அதை எடுக்கணுமான்னு யோசிக்கும்போது இங்கே இருந்தது வந்து எனக்கு கொஞ்சம் வசதியாக இருந்தது. ஸோ நான் கிளம்புற அன்னைக்கு வந்து நான் ஃபுல்லாகவே இது தான் யூஸ் பண்ணினேன். அண்ட் கப் வந்துட்டு இது நாங்கள் யூஸ் பண்ணலை. ஏன்னா நான் கொண்டுட்டு போன யூஸ் அண்ட் த்ரோ கப்பே வந்துட்டு நிறையா இருந்தது. ஸோ அதே யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டாச்சு. நீங்கள் வந்துட்டு ஒரு டிஷ்யூ பாக்ஸும் வந்துட்டு ரூமில் வச்சுருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு டெலிஃபோன் அண்ட் கூடவே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்துட்டு இருந்தது. இந்த ஃப்ரிட்ஜோட மாடல் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜ் வந்து எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரியே இருந்தது. பட் குட்டி சைஸு நல்லா இருந்தது. கீழே வந்துட்டு ஒரு பேஸ்கெட் வரும் இல்லையா, அது அண்ட் ஃப்ரீசர் எல்லாமே இருக்கிற மாதிரி நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் கூலிங்குமே வந்துட்டு நல்லா நின்றது. ஸோ அப்படியே மேலே வந்துட்டு டிவிக்கு பக்கத்தில் மிரர் அண்ட் அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 5 பெட்ஸ் இருக்கக்கூடிய ரூம் தான் இது. ஸோ 5 பெட்டுமே வந்துட்டு போட்டிருந்தது. அண்ட் கூடவே 2 சைட் டேபிளும் வந்துட்டு இருந்தது. ஸோ நாங்கள் மக்கா அண்ட் மதினாவில் இருந்த ரூம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுதான். ஜஸ்ட் மெமரபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோஸ் எடுத்து இதை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ வீடியோ வந்து பார்க்க கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உம்ரா ட்ராவல் விளாக், உம்ரா பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ எல்லாத்தோட லிங்க்குமே கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.